அந்த யோசனைகளை கர்த்தர் இன்றைக்கு அழித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர், எழும்பி உயிரோடு எழுந்த தெய்வம் செய்த முதல் அற்புதம் அதுதான். உன் எண்ணத்துல இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் அழிக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆமென் ஆமென். அது மட்டுமல்ல, வேதத்துல நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு என்கிற மனிதனை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கும் போது எத்தனை சோதனைகள் வந்த போது அவனுக்காக அவன் ஒரு தவறான எண்ணங்களை கட்டவே இல்லை. அவன் கிட்டத்தட்ட அத்தனை வருடங்களும் அவன் பாடுகள் மேல் பாடுகள் அனுபவித்தாலும் தன்னை குறித்து எதிர்மறையான ஒரு எண்ண அலை அவன் கட்டவே. என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் என்ன நினைப்பார், என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார், என்றைக்காவது ஒரு நாள் பார்வோனுக்கு முன்பாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த விசுவாசத்தோடையே அவன் பாசிட்டிவாய் நல்ல எண்ணங்களை அவன் நினைத்தான். ஆண்டவர் அதே போல கொண்டு வந்து நிறுத்தினார். சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை